சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆந்திராவா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் பேர் ஞாபகத்தில் இல்லை. ஒரு வயதான தாயாரை கூப்பிட்டு வந்தாங்க. அது ஒரு 70 வயசு இருக்கும். அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, இந்த அம்மா வந்து கொரோனா நேரத்தில் கத்தர் இந்த அம்மாவை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏதோ நமக்கு அவங்க வந்து வயக்காட்டில் வேலைக்கு போகிறவங்க மாதிரி இருக்கிறாங்க நார்மலாக. எப்படிமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, கொரோனா பார்த்துங்க பக்கத்து கிராமத்துக்குலாம் வந்துருச்சு, எங்கள் கிராமத்துக்கும் வந்துச்சு, உள்ள நுழைஞ்சிருச்சு. நான் என் வீட்டு வாசலில் வந்து முழங்கால் போட்டேன், கையை தூக்கி ஏசப்பா கிட்ட சொன்னேன், என் வீட்டை தாண்டி கொரோனா என் ஊருக்குள்ளே போகக்கூடாது, என் வீட்டுக்கு முன்னாடி தான் லாஸ்ட், என் வீட்டை கொரோனா தாண்டக்கூடாதுன்னு சொன்னேன். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு இந்த அறிவில் வளர்ந்தவங்க, இந்த வசனத்தில் வளர்ந்தவங்க, பெரிய படிச்ச ஆட்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லலாம், இது என்னங்க மதியினமாக இருக்கிறது, தேவம் ஞானத்தோடு கூட செயல்படணுன்றான் மண்ணாங்கட்டி. அந்த அம்மா அப்படி கையை முழங்கால் போட்டு கையை தூக்கியிருக்காங்க. நடந்த சம்பவம், அந்த கிராமத்துக்கே சாட்சி. போற ஊழியர்கள்லாம் கூட்டு வந்து அந்த அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா கையை தூக்கி இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டை தாண்டி பின்னாடி இருந்த 50-100 குடும்பங்களுக்கு கொரோனா வரவே இல்லை. அந்த கிராமத்து என்ட்ரன்ஸ்லோடய கொரோனா நின்றுச்சு. ஒரு ஆளுக்கு கூட வரலையாம்மா, ஒரே ஒரு ஆளுக்கு கூட. அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் தம்பி, என்னை தாண்டி கொரோனா போகக்கூடாது, என் வீட்டை தாண்டி. ஒரே ஒரு பெண் கையை தூக்கி ஜோம் பண்ணனுடைய விளைவு ஒரு கிராமம் காப்பாற்றப்படுமானால், நாம் அத்தனை பேரும் கையை தூக்கி ஜோம் பண்ணி இருந்தால் 90 முழுக்க காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.